ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆடி முதல் நாள் நம்ம வீட்டில் நிலவாசல் பூஜை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிலவாசல் பூஜையில் நிறையா சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லா சந்தேகங்களுக்கும் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆடி 1 அப்படிங்கிறனால முதல் நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னையே குளிச்சுட்டு வாசலில் எல்லாம் வந்து கோலம் போட்டுட்டேன். வாசலில் கோலம் போட்டதை வீடியோ வந்து ஷூட் பண்ணாமல் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுப்புக்கு வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நிலவாசல்லையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்புக்கு கோலம் போட்டுட்டு பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு போனோம் அப்படின்னா பிரசாதம் வந்து அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி பிரசாதமும் சரி, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறனோ அதை தான் வந்து நான் வந்து பிரசாதமாக வைப்பேன் சாமிக்கு நைவேத்தியமாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெண்பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுவே ஆயிக்கும், சாமிக்கும் வந்து அதுவே வந்து படைச்சது மாதிரி ஆயிக்கும் இல்லைங்களா? அதனால தான் இப்போ வந்து நம்ம ஆடி மாதத்துக்கு எதுக்காக இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதமும் இல்லாமல் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது, வேப்பந்தலை எங்கே பார்த்தாலும் மஞ்சள் குங்குமம், வேப்பந்தலை, அம்மனோட வழிபாடு, இதெல்லாம் வந்து எதுக்காக ஆடி மாதத்தில் பண்ணுறாங்க, மற்ற மாதத்தில் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சிவபெருமான் மேலே அதீத காதல். பார்வதி தேவியார் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. சிவபெருமான் மேலே அதீத காதல் இருக்கிறனால நிறைய தவங்கள்லாம் புரிஞ்சு எப்படியாவது சிவபெருமான் பக்கத்தில் போய் சிவபெருமான் கிட்ட ஏதாவது ஒரு வரம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா கடும் தவம் இருக்குது. சிவபெருமானோட உடம்புல சக்தி வந்து பாதியாகணும் அப்படிங்கிறதுக்காக தவத்துக்கு மேற்கொள்கிறதுக்காக பார்வதி தேவியார் வந்து தவம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு சிவபெருமான் ஞானத்தில் இருக்கிறப்போ பார்வதி தேவியார் கைலாயத்துக்கு போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடி பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமான் பக்கத்தில் பார்வதி தேவியார் மாதிரி உருவம் எடுத்து பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியார் மேலே போடுறதுக்காக கை வைக்கிறாங்க. கை வைக்கிறப்ப தெரிஞ்சு போயிடுது இது வந்து நம்மளோட தேவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சிவபெருமான் கடும் கோபம் ஆயிடுறாரு. அப்போ வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. நீ வந்து என்னையவே நீ ஏமாத்தலை இல்லையா, அதனால் நான் வந்து உனக்கு நீ வந்து பூலோகத்தில் ஒரு மரமாக பிறக்கணும், அதுவும் இல்லாமல் உன்னைய பார்க்குறவங்கெல்லாம் வந்து நீ வந்து அந்த மரம் வந்து கசப்பாயிடணும், உன்னைய பார்க்குறவங்களாம் உன்னை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுறாரு. அதே மாதிரி இந்த ஆடி பொண்ணும் போய் பூலோகத்தில் போய் ஒரு மரமாக வந்து தோன்றியது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை மரம். அதுக்கப்புறமா கடும் தவம் இருக்குது. இந்த வேப்பிலை மரம் வந்து சக்தி கிட்ட, அதாவது பார்வதி தேவியார்கிட்ட கடும் தவம் இருந்து பார்வதி தேவியாரை போய் பார்க்குறாங்க. வேப்பிலை மரத்தோட அதீத பக்தியினால் பார்வதி தேவியார் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு சிவபெருமான் கொடுத்த சாபம் மட்டும் நீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்வதி தேவியார் சிவபெருமான் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னோட பக்தை எனக்காக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் சொல்கிறாரு, ஒரு நிமிஷமாவது உன்னை மாதிரி வேஷம் எடுத்து என் பக்கத்தில் உட்கார்ந்தனால, அதாவது என்னோட சக்தியாக ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்தனால சக்தியோட வழிபாடு எங்கேயெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து வேப்பந்தலை பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி உன்னோட பேரில் ஒரு மாதம் உருவாகட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த மாதம்தான் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்தில் அம்மனோட வழிபாடு அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆடி மாதம் காற்று மாதம், அதாவது காற்றடிக்கிற மாதம் அப்படிங்கிறனால அதில் வந்து நுண்ணுயிரிகள்னால தொற்றுகள் ஏற்படலாம். அந்த தொற்றுகளுக்கு வந்து தீர்க்கக்கூடிய மருந்தாக வந்து இந்த வேப்பிலை வந்து செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து வரம் கொடுத்துட்றாரு. அதாவது சாப விமோச்சனம் வந்து கொடுத்துட்றாரு. அதனால தான் அம்பிகையோட வழிபாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து வேப்பிலை வந்து முதன்மை இடம் வகிக்குது. அதே மாதிரி ஆடி மாதம் காற்றடிக்கிற மாதம் அப்படிங்கிறனால சின்ன சின்ன நுண்ணுயிரிகளால், அதாவது காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய்கள், பல நோய்கள் வரும். அந்த நோய்கள் வந்து நம்மளுக்கு தீவிரமாக பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஆடி மாதத்தில் வீட்டு வாசலில் வந்து வேப்பிலையை வந்து கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி கோவில்களில் எல்லாத்துலேயுமே வந்து வேப்பிலையை வந்து அதிகமாக கட்டுறதுக்கான காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல்
இந்த காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய்களை குணப்படுத்துகிற ஒரு சக்தி ராகிக்கூழுக்கு இருக்குது. அதாவது இந்த ராகின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ராகிக்கூழுக்கு இருக்குது. அதனால தான் அம்பிகைக்கு பிடிச்சமான ஒரு கூழாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றா கலந்து நம்மளுக்கு கொடுத்தது தான் இது. ஆடி மாதம் ஒவ்வொரு கோவில்கள்லையும் கூழ் கொடுக்கறதுல வேப்பந்தழை போட்டு கொடுக்கறதுக்கான காரணம் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கணுங்கிறனால தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே கூட நான் ஒரு வீடியோவில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக மறுபடியும் வந்து சொல்கிறேன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தை நம்ம ஏங்க பயன்படுத்தாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்ய மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வந்துட்டு அம்பிகைக்கு மட்டுமே உரித்தான அதாவது எல்லா கடவுளுக்குமே இந்த மாதத்தை வந்து உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமுமே வந்து செய்யவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மன் வந்து வீதியில் உலா வரும் நேரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நிற்பாங்களாம். அதனால தான் வீட்டு வாசலில் கலசத்தில், அதாவது கலயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மண் கலயம், அதில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி அதாவது மஞ்சள் தண்ணியில் வேப்ப இலையை போட்டு வச்சுருப்பாங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த வேப்பிலையை வந்து நம்ம மகத்துவம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஏன் பயன்படுத்தாமல் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி வேப்பிலையை வந்து கட்டி வைங்க. நான் வந்து இன்றைக்கி வேப்பிலை வந்து எனக்கு பக்கத்தில் கிடைக்கல. அதனால் வந்து இன்றைக்கி வேப்பிலை கட்டலை. சரி ஆடி வெள்ளி நாளைக்கு வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேப்பிலையை வந்து கட்டி வைங்க. இந்த சின்ன பவுல் வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதாவது வாசலில் வந்து பூ போட்டு வைக்கிறதுக்கு, அதாவது சின்ன உருளியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, திருப்பூரில் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 rupees வந்தது. அதுக்கப்புறம் நிலவாசலில் விளக்கு ஏற்றுறதுக்கு காற்று காலம் அப்படிங்கிறனால விளக்கு அவிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் வந்து இந்த விளக்கு வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 400 தான். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. காற்றடிக்கிறனால அது அவிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி க்ளோஸபிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது அணியாமல் இருக்கும். அதுக்காக எந்த ஒரு விளக்குமே நம்ம வாங்கினோன்னா அப்படியே வந்து பயன்படுத்திடக்கூடாது. விளக்கை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கு வந்து ஏற்றணும். ஏற்ற வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி 30க்குள்ளே நீங்கள் வந்து டெய்லியுமே நிலவாசல் பூஜை பண்ணுங்கள். நிலவாசல் பூஜை பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறிக்கோளை வந்து மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆடி 30 முடியுங்களாட்டியும் உங்களுக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிடும். ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிலவாசல் பூஜையில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு முருகனே வந்து கனவுல சொன்னது அப்படின்னு கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நிலவாசல் பூஜையை செய்யுங்க. நிலவாசல் பூஜை செய்ய செய்ய நம்மளோட வேண்டுதல் பலிக்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அனுகிரகமும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வந்து உருளி வச்சுக்கலாம். உருளி சின்ன உருளியாவது நான் வந்து வீட்டு வாசலில் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பெரிய உருளியை வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டனால இப்போ வந்து சின்ன உருளி தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நிறையா பேர் ஒரு சில வீடுகள்லே நானே வந்து பார்த்துருப்பேன், திரியை போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுறாங்க. அந்த தவறுகளை வந்து நம்ம செய்யவே கூடாது. எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம திரி போடணும். இப்போ வந்து நிலவாசலில் வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம். நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போ வந்து உருளியும் வந்து சின்ன உருளியை வந்து முன்னாடி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். விளக்கு வந்து ரொம்ப சின்ன விளக்காக இருக்கிறனால நம்ம எப்போவுமே நம்ம அந்த நிலப்படிக்கு மேலே தான் வந்து எரியணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு அகல் விளக்கை வந்து கமுத்தி வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றுறப்போ செல்வவளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றுங்க. இப்போ வந்து சாம்பிராணி வந்து காமிச்சிக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறதுல அவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்குது. அதுவும் வந்து
ஒரு தலைமுறை சாபமும் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஆடி மாதம் முழுக்க பச்சரிசி மாவில் கோலம் போட்டு நிலவாசலில் வந்து விளக்கேற்றுங்க. நிலவாசல் பூஜை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நல்லா நிலவாசலை கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி ஒரு சாம்பிராணியோ பத்தியோ காமிங்க, அவ்வளோதான். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோம், மாற்றி மாற்றி நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கோம், நாங்கள் எப்படி நிலவாசல் பூஜை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது நிலவாசல் பூஜைக்கும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் கணக்கே கிடையாது. பூஜை ரூமில் மட்டும்தான் நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் விளக்கு போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க பீரியட்ஸாக இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க வந்து கண்டிப்பாக வந்து விளக்கு போடலாம். இதெல்லாம் வந்து இயற்கையோட இயற்கை. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். நிலவாசல் பூஜை அப்படிங்கிறது நம்ம எப்படி சமைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறோமோ அது மாதிரி தான் நிலவாசலில் விளக்கேற்றுறதும். உங்களுக்கு பீரியட்ஸாக இருக்கிறப்ப விளக்கேற்றுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்டில் இருக்க மற்ற குழந்தைங்கள ஏற்ற சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டை கூட ஏற்ற சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து அந்த 3 நாளைக்கு எனக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு முடியலை, அதாவது எனக்கு மனசுக்கு ஒப்பலை அப்படின்னா அந்த 3 நாளில் விட்டுட்டு அடுத்தது வந்து ஏற்றுங்க. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம கேட்கலாம். அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம். நம்ம மனசில் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து தாராளமாக செய்யலாம். இப்போ நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்லேயும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு பிரசாதமாக இன்றைக்கி பொங்கல் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, பொங்கலை வந்து படைச்சி இன்றைக்கி வந்து சாமி திருப்திகரமாக வந்து கும்பிட்டாச்சு. ஆடி வெள்ளி கண்டிப்பாக வந்து எல்லோரும் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளி வருது. 5வது வெள்ளி பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை வருது. கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இந்த 5 வெள்ளி ஆடி வெள்ளியை வந்து மிஸ் பண்ணிடாமல் விளக்கு பூஜை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும். என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஆடி வெள்ளியில் எப்படி மகாலட்சுமி பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.